ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும் இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் பல நிகழ்ச்சிகளை நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நேத்திக்கு கண்ணருடைய பரம பக்தர் மற்றும் பாகவதர்களுக்கு தொண்டு செய்யும் ஸ்ரீ திரிலோச்சனதாசருடைய பக்தியை பற்றி தெரிஞ்சுட்டோம். அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு. நேத்தி கதையை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேட்காதவாளுக்கு அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் போய் ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் பாருங்க. பெருமாளே பொற்கொள்ளராக வந்து நகை பண்ணி கொடுத்து அதுக்கு ராஜா கிட்டேருந்து சன்மானம் வாங்கிட்டு அதிதிகளுக்கு போஜனமும் அளித்தாச்சு. அடுத்தது என்ன நடக்க போகிறது? திரிலோச்சனதாசர் பெருமாளை சந்திச்சாரா? இந்த கதையில் இன்னும் என்ன நிகழ்வுகள்லாம் இருக்குது? நம்ம இதுலேருந்து என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம்? இது எல்லாத்தையும் சொல்லறதுக்கு ஸ்ரீமதி சித்ராமூர்த்தி அவர்கள் தயாராக இருக்கா. நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்டு ரசிக்கலாம். அதிதி போஜனம் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்தில் அவசியமான ஒன்று. ஏன்னா சாப்பாடு வயிறு மட்டும்தான் வாழ்த்தும் இல்லையா? போதும்னு சொல்கிறது அது மட்டும்தான். நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு லட்டு போட்டுக்கான கூட எனக்கு இடமே இல்லைன்னு நின்றுடும். அதுக்கு முன்னாடி பரப்பரன்னு பறக்கிறவா வயிறு ரொம்பிட்டுனா எதுவுமே சாப்பிட மாட்டேன். அமிர்தம் குறைச்சா கூட வேண்டாம்ன்றவா இல்லையா? அதனால தான் சனாதன தர்மத்தில் அன்னதானத்துக்கு பெரிய மகத்துவம் கொடுத்துருக்கு. நமக்கு என்ன நல்லது நடந்தாலும் கண்டிப்பாக 4 பேரை கூட்டு சாப்பாடு போடணும். அது மட்டும் இல்லை, நமக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சா கூட நம்ம ஒரு உபவாசம் மாதிரி இருந்துட்டு இப்போ வெள்ளிக்கிழமையில் லலிதாசகஸ்திரநாம பூஜை பண்ணுறோம், நம்ம சாப்பிடக்கூடாது, நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும். இந்த மாதிரி இருக்குது. சாப்பாடு போடுறதுனால பலன் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 1000 பேர் கூட்டினா நல்லா சாப்பாடு போடுறா. இவர் அந்த சாப்பாடு எடுத்து நிறைய போடாரு. இவன் பார்த்துட்டே இருக்கா. சுவாமி யாருக்குன்னு கேட்குறாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி எங்கே போகிறாரு? அவர் உட்காந்துருக்காரு காட்டில், அங்கே தான் போகிறாரு. அவருக்கு உலகமே தெரியல. 2 நாள் சன்னம் இல்லை, ஆகாரம் இல்லை, பத்தி போய் கிடக்கிறாரு. கண்ண முடியல. இவர் உள்ளே வராரு. அப்புறம் அந்த நல்லா பிரகாசம். அப்புறம் பெருமாளாச்சே பிராமணராக வந்திருக்காரு இல்லையா? நல்லா தேஜஸ்வியாக இருக்காரு. வீணுண்டு வருது அப்படின்னு விக்கல் வர மாதிரி பார்க்குறாரு. எனக்கு கொஞ்சம் தாக சாந்திக்கு தீர்த்தம் கிடைக்குமான்றாரு. உடனே அவர் போய் ஒரு இலையை பிரித்து அதை தொண்டை மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே அந்த நேரம் கேட்கறாரு தெரியாத மாதிரி, ஆமாம் யாருமே இல்லாத இடத்துல எதுக்கு நீ இப்படி உட்காந்துருக்க? அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஒரு இடத்துல இந்த திரிலோச்சனதாசரா யாரும் நகை பண்ணுறவனா பண்ணி கொடுத்துறான். ராஜா நிறைய பணம் கொடுத்தாராம். என்ன போஜனம் பாப்பா பாப்பா, அந்த மாதிரி அதிதி ஆராதனை நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்ன சாப்பாடு! போலி, அப்பம், அதிரசம், வடை, குழம்பு, சாம்பார், எத்தனை விதமான ஒரு பொரியல் வகைகள். அப்பப்பா சாப்பிட வயிறு இல்லை. சாப்பிட்டேன்னா அது பார்த்தா அதுவும் கையில் வேறு எடுத்துன்னு வந்தேன். எனக்கு என்ன 4 நாளைக்கு சாப்பாடு வேணாம் போல இருக்கு. உன்னை பார்த்தா தான் சோறு தண்ணி இல்லாத வேணா இருக்க, இந்த நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்தாரு. சுவாமி என்ன பேர் சொன்னேன் அப்படின்னு கேட்டார். அதான் சொன்னேன், திரிலோச்சனதாசர் அந்த நகை பண்ணுறவர். ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இங்கே நம்ம தான் இருக்கோம். நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். யார் பண்ணி கொடுப்பா? சாப்பாடு பிடிக்கல, இருந்தாலும் பசி கவனு கணக்குன்னு சாப்பிட்டுட்டாரு. அவர் முடிக்கிற மொழியை பார்த்து இவர் கேட்டார், பார் நீ நான் சொல்ல நீ நம்பலன்னு நினைக்கிறேன், நீ வா சாப்பிட்டு நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டார். அதே மாதிரி கூட்டின்னு போகிறாரு. அவர் வீட்டுக்குள்ளேயே தான் கூட்டின்னு போகிறாரு. உள்ளுக்குள்ளே போகிறார். மனைவி பாத்திர சுத்தி பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்க்குறா, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. உண்மையை மனைவிக்கு ஒரே இது, இல்லடி நிஜமாவே தான் கேட்குறேன், என்ன தான் நடக்கிறது? சரி அதனை ஒரு பெரிய வயலில் சொன்னம்மா, நீங்கள் ராஜாவுக்கு நகை பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தேன். அதனால் எவ்வளோ பணம் பேசியிருந்தாரோ அதுக்கு மேற்பட்டு அவர் கொடுத்தாரு. 1000 பேருக்கு அதிகி ஆராதனை பண்ண சொன்னேன். அவசர அவசரமாக நீங்களும் சாப்பிட்டேன். அப்புறம் யாருக்கோ எடுத்துன்னு போனேன், எனக்கு யாரும் கூட சொல்லலை, போதுமா அப்படின்னு கேட்குறேன். இவருக்கு எல்லாமே புதுசாகவே இருக்குது. ஏன்னா இவர் தான் அங்கே இல்லையே. அப்புறம் வெளியில் ஓடி வர அந்த பிராமணனையும் காணல. தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேற்பட்டு யாரு? பெருமாள் தானே. உடனே அழகாரு. பிரபு கோடானை கோடு மக்கள் வந்து தபசு அது பெருமாள் கிட்ட அப்படி ஒரு வேண்டாம். மணிக்கணக்காக அவ தியானம். எத்தனையோ துறவிகள் யோகிகள் கூட பெருமாளை காண முடியாது. வைகுண்டத்துக்கே போனால் கூட பெருமாளை காண முடியாது. ஏன்னா தேவர்கள் வந்து எப்பவுமே கஷ்டம்னா பெருமாள் கிட்ட போவா. வைகுண்டத்துக்கு அவரால் போக முடியும், ஆனால் பெருமாளை பார்க்க முடியாது. ஏன்னா பெருமாள்கிட்ட பக்கன்னு பிரம்மா கிட்ட மட்டும் வந்து சொல்லிட்டு போயிடுவார், என்ன வேணுமோ அதுக்கு பரிகாரம் அப்படின்னு தான் நம்ம புராணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ பெருமாள் வந்து துர்லபமான ஒரு விஷயம். அவர் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து இவருக்கு வந்து தச்சா மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரே அழறாரு.
அதுக்கப்புறம் இன்னும் பக்தி ஜாஸ்தியாயிடுது. அவருக்கு அதுக்கப்புறம் இருக்க பிடிக்கல, காட்டில் தபஸ் பண்ண போறாரு. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு மகாராணிக்கு போட்டுட்டு இருக்கா இல்லையா, அவருக்கு அது ரொம்ப பாரமா இருக்கு. ஏன்னா பயங்கரமான வெயிட்டு. அதனால அப்பாட்ட சொல்ற, அப்பனால போட்டுக்க முடியும், பயங்கர வெயிட்டா இருக்கு, இதை கொஞ்சம் நான் தரேன், நீ கொஞ்சம் மெல்லிசா கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன். பரவாயில்ல, ரொம்ப வெயிட்டு. சரி, பக்கத்துல இருக்கிறவாளை கூப்பிடுறான் தட்டானியே. ஏன்னா அவரை கூப்பிட மாட்டாங்க. அந்த திருநோச்சதாசர் அவர் கிடைக்கல, எங்கேயோ போயிட்டாரு. ஏன்னா அவர் தான் பஜனை அடிச்சாங்க ஆயிட்டாரு. அவர் இப்ப எல்லாம் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. இது வந்து இன்னும் பக்தி ஜாஸ்தியாகிடுது அவருக்கு. அப்போ யாரும் வந்து பார்த்துட்டு இதை பார்த்துட்டு தூக்க கூட முடியல, இது பண்ண முடியல, இது நீங்கள் வந்து என்னன்னே தெரியல, இது ஒரு என்னோட புக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு இந்த நகை அப்படின்னு சொல்லிட்டு 365 துண்டா கட் பண்ணி கொடுத்துட்றாரு. அந்த கூட்டை தச்சான். அதுக்கு மேலே அவர் நகை பண்ண முடியல, கட்டு மட்டும் பண்ணி கொடுத்துட்றாரு. அது எப்படி போட்டு முடியும் போயிட்டா? சரி போயிட்டாரா. அந்த பொண்ணு என்ன பண்ணிது, இதனால அந்த நகை போட்டுட்டு இருக்குல்ல, அது சந்தோஷமா இருக்கு. இந்த நகையை அவுத்தவுடனே அதுக்கு என்னவோ ஒரு விரகம் மாதிரி வந்து இழைச்சி போயிட்டு இருந்தாங்க. நாளாக சாப்பிட்றது கிடையாது, ஒன்றும் இல்லை, தேஞ்சி கட்டெரும்பு கல்யாணம் வேற வரப்போகிறது, கட்டெரும்பு மாதிரி ஆயிட்டா. என்ன இந்த கல்யாணத்துக்கும் நிச்சயதாரத்துக்கும் கேப் இருக்கும் இல்லையா, இந்த சீசன்ல தான் நடக்கிறது. அவர் ஒன்றும் புரியல, ஏமா அப்படி ஆயிட்டேன்னா, இல்லைப்பா எனக்கு நகை ஒன்று கொடுத்து போட்டியே, அந்த நகை வந்து எனக்கு வந்து பகவான் என் கூடயே இருக்கிற மாதிரி இருந்தது, அதை போகும்போதுலாம் நான் சாட்சாத் வைகுண்டத்திலே இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான நிலை வருது. முஸ்லீம் ராஜா பொண்ணு சொல்றா, இதை பார்த்துக்கங்க. என்றைக்குமே நம்ம முகமதியர்கள் வந்து சொல்லுவோம், அவரும் நம்மள வர திருப்பதி நம்ம ரங்கநாதருக்கே முஸ்லீம் நாச்சியார் கூட ஒரு மனைவியா இருக்கான்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி நமக்கு தான் வந்து ஜாதி பேதங்கள்லாம் உண்டு. பகவானை பொறுத்தவரை அந்த மாதிரி எந்த ஒரு ஜாதியுமே கிடையாது. அவளுக்கு வைகுண்டத்தில் இருக்கிறவங்க ஃபீல்டராக சொல்றா அவ அப்பா கிட்ட. இன்னுமே புரியல. உடனே அவரையே கஷ்டப்பட்டு கூப்பிட்டா. அவர் பார்த்தா, ஐயோ அதை நான் பண்ண வேலையன்ற, உண்மையிலே இவர் பண்ணலையே. அதை ராஜா ரொம்ப கூப்பிட்டுன்னு வர்றாரு, என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறா, நீங்க தான் பார்க்கணும்னு. பார்த்தா உண்மை இவர் பண்ணியிருந்தா இவர் ஏதாவது பண்ணிருக்கலாம், இவர் இதை ஒன்றும் பண்ணலை. பார்க்கறவே பயமா இருக்கு. வழக்கம் போல பெருமாளை வேண்டிக்கிறாரு, பெருமாளை எப்பவுமே இந்த நகையை நீ தான் பண்ணி கொடுத்த, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, உதவி பண்ணப்பானா. அதே மாதிரி பெருமாளோட ஒரு கிருபையில் கடக்கடன் 365 நெக்லஸ் பண்ணிட்டாரு, கிளீனா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த வியாதி சரியா போய் அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். மறுபடியும் வந்து ராஜா சன்மானம் தர அதை மறுபடியும் அதிதிக்கே கொடுத்தாரு. அதுக்கு தான் பகவானை நம்பினா நமக்கு வச்சுக்க தோணாது. அவரோட கிருபையில கிடைச்சதெல்லாம் நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அதுக்கு தான் கடவுள் வேண்டணும்னு சொல்ற காரணமே அதுதான். நமக்கு 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 நினைச்சா நமக்கு நம்மளே சொந்தம் இல்லை இல்லையா. எல்லாமே நமக்கு நினைச்சா சந்தோஷமே இருக்காது. அங்க நமக்கு வரதெல்லாம் நான் நிறைய பேர் கொடுக்கணும்னா அடுத்த வாரம் வேண்டிப்பா நமக்காக. ஐயோ இவன் நமக்கெல்லாம் கொடுக்கணும், இன்னும் நிறைய அவன் விஷயமா இருக்கணும், அடுத்த வாரம் நமக்காக வேண்டிப்பா. அதனால ரொம்ப சுயநலமா ரொம்ப கருமையா நமக்கே வச்சுட்டா வியாதி தான் வரும், வேற ஒன்றும் வராது. ஏன்னா பணம் ஒரே இடத்துல சேர சேர சாக்கடை அப்படின்னு சாஸ்திரமும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான தர்மம் பண்றாரு. அதுக்கப்புறம் தன்னோட வாழ்நாள்ல முழுமையா பகவானுக்காகவே அர்ப்பணிச்சு, பகவத் தொண்டர்களுக்கே அர்ப்பணிச்சு, எல்லாருக்கும் மதித்து உபசாரணம் பண்ணி கணவனும் மனைவியும் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை கடைசி வரலையும் வாழலாம். வாழ்ந்தா என்ன ஆகும்? முக்திதான், மோட்சம்தான். சொல்ல வேண்டுமா? இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த காரியம் வேணா பண்ணுங்க, வேலை செய்யாத வெட்டியா உட்காருன்னு பெருமாள் எங்கேயுமே சொல்லலை, உட்காந்தே இருன்னு சொல்லலை. என்ன வேலை பண்ணாலும் பகவானே நினைச்சுன்ற. பகவானுக்கு ஏதாவது நமக்கு வேலையில எப்படி டைம் எடுத்துக்கிறோமோ, நம்ம பகவான் விஷயத்துல கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவருக்கே ஏதாவது பண்ணணும். அதுதான் சொல்றாரு, தவிர நீ வேலை செய்யாத உட்காருன்னு எங்கேயுமே சொல்லலை. இந்த மாதிரி பண்ணதுனால இந்த திரிலோச்சன மகான் வந்து முக்திக்கே அடைச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம பக்த விஜய் புக்கில் இவரும் உட்காந்துருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவரோட டெடிக்கேஷன், பகவான் மேல இருக்கிற நம்பிக்கை, அதே சமயம் தொழில் தரும் எத்திக்ஸ் சொல்லுவேன், அது ரொம்ப நேர்மையா இருந்ததுனால இவருக்கு என்ன கிடைச்சது? செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா, அதுவும் இருந்திருக்காரு. பகவான் மேலேயும் அதிகமான பக்தியும் வந்திருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம கூட இதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பகவானை நினைச்சிட்டு நம்ம நிறைய விஷயங்கள், தானம் தர்மம், நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. Thank you very much on behalf of Kathavriksha to Srimati Chitra Murthy for such an amazing episode in Margazhi Utsavam. ஏன்னா சுவாமி திரிலோச்சனதாசருடைய இந்த 2 நாள் கதையிலேருந்து நம்ம எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம், அனுபவித்தோம். பகவானை எந்நேரமும் சிந்திச்சுட்டே இருக்கணும். நம்ம கடமைகள்லேருந்து நம்ம விலகக்கூடாது. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும். ஆனால் எல்லாத்துலேயும் பகவான் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக அவங்ககிட்ட சமர்ப்பணம்
சமர்ப்பணம் பண்ணணும், பாகவத கைங்கரியம் எவ்வளவு முக்கியம், அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளுக்காக பகவான் நம்ம கூடவே இருப்பான், நம்மளுக்கு நல்வழி காமிச்சுட்டே இருப்பான். இதை எல்லாத்தையும் எடுத்துக்காட்டுற ரொம்ப அற்புதமான விசேஷமான எபிசோடாக ஸ்ரீ திரிலோச்சன தாசருடைய இந்த சரித்திரம் நேத்திக்கும் இன்னிக்கும் அமைஞ்சிடுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததுக்காக கதவிருக்ஷா சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றிகள், நமஸ்காரங்கள். இதே மாதிரி உங்களுடைய குரல்களில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் காத்துட்ருக்கோம். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், ஐ எம் ஷுர் இன்னியோடைய எபிசோட் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீள். மார்கழி உற்சவம் இன்னும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சிறப்பான நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்கு. நாளைக்கும் நாளானிக்கும் வீக்கெண்ட் இட் இஸ் கோயிங் டு பி கிட்ஸ் ஸ்பெஷல். எல்லாரும் கண்டிப்பாக மறக்காமல் குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸஸை தொடர்ந்து பாருங்கோ. அதை பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தினம் கார்த்தால திருப்பாவையில் திவ்ய தேசம் மார்கழி மலர் நிகழ்ச்சியும் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்து திவ்ய தேச அனுபவத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கோ. மீண்டும் நாளை காலை கதவிருக்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.